dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவை அண்மித்த கடற்பரப்பை சென்றடைந்த இலங்கையின் புகலிட கோரிக்கையாளர்கள் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகளை இலங்கை கடற்படை நிராகரித்துள்ளது. இந்தியாவின் புதுச்சேரியிலிருந்து கிறிஸ்துமஸ் தீவை சென்றடைந்த படகொன்றில் 153 இலங்கையின் தமிழகதிகள் இருந்ததாக அண்மையில் தகவல் வெளியாகியிருந்தது. குறித்த படகில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதால் தாம் நீர்க்கதிக்குள்ளாகியுள்ளதாக அதிலிருந்து புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்த நிலையில் அவர்களுடனான தொடர்புகள் யாவும் அற்றுப்போயுள்ளதாக ஆஸ்திரேலியாவில் அகதிகள் தொடர்பில் செயற்படுகின்ற அமைப்புகள் கவலை வெளியிட்டிருந்தன. இதேவேளை குறித்த படகில் இருந்த 153 புகலிட கோரிக்கையாளர்களும் இலங்கை கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் கடற்படையின் பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரியவிடம் வினவிய போது புகலிட கோரிக்கையாளர்கள் எவரும் இலங்கை கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்படவில்லை என தெரிவித்தார்.